ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புது இயர்பட் மார்க்கெட்டில் லான்ச் ஆக இருக்குது. அது யார் லான்ச் பண்ணுறா, என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் பண்ணுறாங்க, அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இயர்பட்ஸ் இருக்குது. எம்ஐ லான்ச் பண்ணியிருக்காங்க, ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க, போட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே மார்ச் 12 அன்றைக்கி ஒரு கம்பெனி ஒரு இயர்படை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் அட்வான்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. லேப்டாப் இருக்குது, மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இயர்பட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த இயர்பட்டில். அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீக்கர்ஸ். இந்த இயர்பட்டில் பார்த்திங்கன்னா 13.6 mm ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்டில் வரக்கூடிய சவுண்ட் சூப்பராக ப்ரீமியமாக இருக்குன்னு மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டி. நீங்கள் ஒன்ஸ் அந்த இயர்பட்டை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது 24 ஹவர்னால் அந்த இயர்பட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை சேர்த்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் 8 ஹவர்ஸ் வந்து அந்த இயர்பட்டை வச்சு கன்யூஸாகவும் நீங்கள் ஹியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா 8 ஹவர் கன்யூஸாக கேட்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த இயர்பட்டை அந்த சாக்கெட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா, அதாவது அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா சார்ஜ் ஆகிரும். மறுபடியும் திருப்பி நீங்கள் 8 ஹவர்ஸ் கேட்கலாம். மறுபடியும் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திருப்பி நீங்கள் அந்த இயர்பட்டை சார்ஜ் பண்ணி நீங்கள் பர் டேக்கு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இயர்பட் பாக்ஸோடு சேர்த்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா, எமர்ஜென்சி வெளியே போகிறீங்க, ஒரு 10 மினிட்ஸாக சார்ஜ் இது அப்படின்னா அது 1 ஹவர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கலரில் தான் கிடைக்குது. கிரே லைட் கலரில் தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த கலரும் கிடையாது, ஒரே கலர் தான் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட் பார்த்திங்கன்னா USB A to C மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது 1 மீட்டர் கேபிள் தருவாங்க, அது மூலமாக யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் USB A டைப்லேருந்து C டைப் சார்ஜ் பண்ணுற மாதிரி அது நார்மலான பவர் கார்டு தான் தராங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட கண்ட்ரோல். இந்த இயர்பட் கண்ட்ரோல்ஸில் என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை பட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்காங்களா? இந்த இயர்பட்டில் பட்டன்ஸே கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக டச், டேப், ஸ்வைப், வாய்ஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கமெண்ட்ஸில் கூட நம்ம அந்த இயர்பட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இயர்பட் பார்த்திங்கன்னா எந்தெந்த டிவைஸோட காம்பேக்டபிள் ஆகும்னு அதை சொல்லியிருக்காங்க. Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா 4.4 வெர்ஷன்லேருந்து அது லேட்டர் வெர்ஷன் வரைக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா iOS 9க்கு அப்புறம் அந்த வெர்ஷன்ஸ் iOS 9லேருந்து அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் வரைக்கும் காம்பேக்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்திங்கன்னா IPX4 தான் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணியிருக்கும்போது நீங்கள் வேர்வைப்பட்டாலோ இல்லை மழை பெஞ்சாலோ தண்ணி உள்ள ஈஸியாக உள்ள போகாது. எந்த டிவைஸ்க்கு எந்த பிரச்சனையும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நார்மலாக இருக்கிற இயர்பட்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நார்மலாக இருக்கிற இயர்பட்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தானே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைப்பீங்க. இதில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்டகிரேஷன். நீங்கள் இருக்க எந்த ஒரு இயர்பட்லேயுமே அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் கிடையாது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷனை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா MS Word, PowerPoint அண்ட் Outlook இந்த 3 அப்ளிகேஷனுமே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இயர்போட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் டபுள் டேப் ஆப்ஷன் இருக்குது. இந்த டபுள் டேப் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால் அட்டன் ஆயிரும். நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஃபோன் எடுத்து கட் பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் மறுபடியும் திருப்பி டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கட் ஆயிரும். இப்போ கால் வருது எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஸ்வைப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் வருது பார்த்துட்டு எனக்கு நான் அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் ஆப்ஷன். இந்த ட்ரிபிள் டேப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் டேப் ஆப்ஷனில் உங்கள் மொபைலில் Spotify ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் இயர்பட் அந்த Spotify ஆப்போட கனெக்ட் ஆயிரும். நீங்கள் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் சாங்ஸ் ஹியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்பட் Spotify ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான பிளேலிஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன் இன்டகிரேஷன். மைக்ரோசாஃப்ட் அந்த இயர்பட் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லேயே இன்டகிரேட் ஆகிருக்கு. என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா MS Word, PowerPoint, Outlook,
அண்ட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட இன்டெகிரேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் எம்எஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் அந்த இயர்படை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எம்எஸ்ஓவில் டைப் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் டிக்டேட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைப் பண்ணிடும். அலைன்மெண்ட் ஒர்க் மட்டுமே நீங்களே பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட். இந்த பவர் பாயிண்ட்டோட அப்ளிகேஷன் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில காலேஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருப்பீங்க, ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுற லேப்டாப்பில் பிபிடி லோட் பண்ணிட்டு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறதுல நிறைய சிரமம் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இயர்பட்டை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணாவே போதும், உங்கள் ஸ்லைட்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் தூரமாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணாவே போதும், ஸ்லைட் சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லைவ் கேப்ஷன் ஃபீச்சர்ஸும் தராங்க. லைவ் கேப்ஷன்ஸ்னால் நிறைய பேர்த்துக்கு ஒரு ரூமில் நிறைய பேர்த்துக்கு ஒரே லாங்குவேஜ் தான் தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கூட தெரிஞ்சிக்கலாம், மாற்றி கூட தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பேசுகிறத ஸ்லைடு கீழே லைவ் கேப்ஷன்ஸாக, அதாவது யூடியூப்பில் கேப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே உங்களுக்கு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். 60+ லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்லுக். இந்த அவுட்லுக்கில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களோட பாஸோ இல்லை உங்களோட டீம் லீடரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மெயில் பண்ணுறாங்க. அந்த மெயிலு என்னான்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பஸ்ஸில் போயிருந்தாலும் சரி, இப்போ எடுத்து பார்க்கறது சிரமம், வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் இது சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸோட அந்த ஏர்பட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு மெயில் வந்தனையும் அந்த மெயிலில் என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாகவே ரீட் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணோம்னா, நீங்கள் அந்த இயர்பட் மூலமாக ரிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதே டைப் பண்ணி சென்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸும் அதே மாதிரி தான் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ கால் பேசுகிறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. சவுண்ட்ஸில் கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மியூசிக் கேட்கறதாலும் சரி, இல்லை மீட்டிங் பண்ணுறதும் சரி, சவுண்ட்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி பீரியட் 1 year தராங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நார்மலான பீப்புள்ஸ்க்கு $200 வரைக்கும் தராங்க. அதாவது $200 நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி 50,000, அதாவது 15,000 rupees வருது. இதே ஸ்டூடெண்ட்ஸ்னால் $179 தராங்க. இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. இது May 12 அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது வீடியோ அப்லோட் ஆகிற டே அன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அங்கே போய் அந்த வெப்சைட்லேயே விசிட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. நான் சொன்ன உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.